இப்போ ராகு யார் கூட இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுக்கிரனோடு இருக்க ராகு எங்கள் அனுபவத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்குறாரு. பொருளாதாரத்தை மட்டும் இல்லாமல் நேம் ஃபேமையும் கொடுக்குறாரு. இப்போ சினிமா துறையில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ராகுவும் சுக்கிரன் நல்லா இருக்கணும், கூட புதனுடைய பார்வையோ அதோடைய சஞ்சாரமோ இல்லை சாரமோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த புதன் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் சினிமா துறையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறதுங்கள எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சார் எனக்கு சுக்கிரனும் இருக்கார், ராகு இருக்கிறாரு, ஆனால் கூட சனி இருக்கிறாருன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் போயிடுவாங்க. ஒரு கேமராமேனா, ஒரு எடிட்டரா, ஒரு டைரக்டரா, அவங்க இந்த கேமரா வெளிச்சு அவங்க மேலே படாது, ஆனால் அவங்களும் சினிமா துறையில் தான் இருப்பாங்க, நிறைய பொருளாதார சம்பாதிப்பாங்க. ஸோ புதனும் ராகு மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கல்வி தந்தையாக இருப்பார், ஆனால் அவர் பள்ளிக்கூடத்தை கூட முடிச்சிருக்க மாட்டார், நிறைய கல்வி நிறுவனம் நடத்துவார். ஒரு பிஹெச்டி பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு நபருக்கு அவர் வந்து சம்பளம் கொடுப்பாரு, ஆனால் அவரை வந்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு அவ்வளோ இருக்காது. இதுதான் ராகுவுடைய வலிமை. ராகு கொடுக்கணும்னு நினச்சிட்டா எந்த நிலையில் இருந்தாலும் கொடுத்துருவாருங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு.